வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான ஒரு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஹல்வாவோட பதம் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற வெறும் ஜவ்வரிசி யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்குறேங்க. நம்ம அல்வா செய்யும் பொழுது அந்த நைலான் ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேகாமல் இருக்கும். அது நமக்கு வாயில் கடிப்படும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வேணும்னா வெறும் மாவு ஜவ்வரிசி மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த ஜவ்வரிசி வந்துட்டு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நமக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அந்த நைலான் ஜவ்வரிசி மட்டும் லைட்டாக அரைப்படாமல் இருக்கும். உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும்னா வெறும் மாவு ஜவ்வரிசி மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இல்லை 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இந்த 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அப்படியே அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே கப்பில் எக்ஸ்ட்ரா 2 கப்பு தண்ணி வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த ஜவ்வரிசி மாவை ஒரு கடாயில் சேர்த்தாச்சு. அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஒன்று சேர்த்துருக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் பொழுது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நம்ம இந்த அல்வா செய்கிறதுக்கு நெய்யும் ரொம்ப கம்மியான அளவில் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 5-6 ஸ்பூன் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நைலான் ஜவ்வரிசி மட்டும் கொஞ்சம் பெருசாக கிடக்கும். இப்போ இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. அதாவது நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தோமோ அதே இதில் 2 பங்கு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இது மெஷரிங் கப்பில் எடுத்தேன், அதனால் 1 கப்புன்னு சொல்லியிருக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு எடுக்கிற அளவுகள் எல்லாமே ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணி அளந்தோம்னா அந்த பதமும் சரி டேஸ்ட்டும் சரியாக வருங்க. இப்போ திருப்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு மொத்தமாக நான் 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். இந்த அல்வா வந்துட்டு நல்லா வெந்து வரும் பொழுது அந்த பதம் வந்துட்டு கண்ணாடி மாதிரி மாறி வருங்க. பாருங்கள், அந்த கலர் வந்துட்டு இப்போவே கொஞ்சம் நமக்கு வித்தியாசம் தெரியுது. திரும்ப இது போல் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான ஒரு அல்வா வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.